வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தல் என்ற ஜனநாயக போருக்கு செல்வதற்கு முன்பாக திருச்சியில் தொண்டர்களை சந்திக்க வந்திருப்பதாக விஜய் பேச்சு. திருச்சியில் தொடங்கும் அனைத்தும் திருப்புமுனையாக அமையும் என்றும் நெகிழ்ச்சி. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று புகார் தெரிவித்த விஜய், சொன்னீர்களே செய்தீர்களா என்று சரமாரி கேள்வி. மக்கள் நல பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோரின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் புகார். திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றதாக தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. ஓசியில பேருந்து பயணம் என்று தமிழக பெண்களை திமுக அமைச்சர்கள் அசிங்கப்படுத்தி வருவதாகவும் சரமாரி விமர்சனம். பிரச்சாரத்தை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே விஜயின் பேச்சு தெளிவாக கேட்காததால் ஆர்ப்பரித்த தவிக தொண்டர்கள். மைக் பிரச்சினை காரணமாக திமுக அரசுக்கு எதிரான அவரது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முழுமையாக சென்றடையாததால் குழப்பமடைந்த தொண்டர்கள். Hello, hello. Hello. தவிக ஆட்சி அமைந்தால் சாத்தியமான வாக்குறுதிகளை அளித்து அதனை மட்டுமே நடைமுறைப்படுத்துவோம். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் விஜய் திட்டவட்டம். பிரச்சாரத்தில் பங்கேற்ற தவிக தலைவர் விஜய் பேசியது புரியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் தொண்டர்கள். 5 மணி நேரமாக காத்திருந்தது வீண் போனதாக வேதனை. நாகையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் விளக்கம். திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு விஜய் பலம் பெற்று வரவில்லை. தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சு. எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டை என்றும் சூளுரை. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக. கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம் என்று திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திருச்சி பிரச்சாரத்திற்கு வந்த தவிக தலைவர் விஜய்க்கு செங்கோல் மற்றும் வேல் பரிசளிப்பு. தொண்டர்கள் அன்போடு வழங்கிய நினைவு பரிசை எழுந்து நின்று பெற்றுக்கொண்டார் நடிகர் விஜய். புதிதாக கட்சி ஆரம்பித்தால் வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகாத விஜயை எப்படி நாம் விமர்சிக்க முடியும் என்றும் கேள்வி.
கோவையில் தொழில்துறையினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். பம்ப் செட், மின் மோட்டார், ஜவுளித்துறை, விசைத்தறி உரிமையாளர்கள் உட்பட ஏராளமான தொழில் முனைவோர் பங்கேற்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை. மக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் அரசு மருத்துவமனையில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்த மருத்துவர் கைது. மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநருக்கு வந்த தொடர் புகார்களின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. தேர்தல் வருவதால் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் பயணம். தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். அத்தனை அரசியல் தலைவர்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்தில் பல முறை இந்த பிரச்சனையை எழுப்பியும் பிரதமருக்கு அங்கு போக மனம் வரவில்லை. இப்பொழுது தேர்தல் திமுக கூட்டணி உடைகிறதா என பார்ப்பதை விட தங்களது கட்சி உடையாமல் இருப்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி அட்வைஸ். கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சி உடையாமல் அவர் பார்த்து சொல்லுங்க. அதை பண்ணிட்டாருன்னா அது அவருக்கே பாதுகாப்பாக இருக்கும். மிசோரமில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல். 8,000 கோடி மதிப்பிலான வைராபி சாய்ராங் புதிய ரயில் பாதையையும் திறந்து வைத்தார். Kansawain kutibeng ang tuna let us நீண்ட நாட்களாக சில அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்து வருவதாக பிரதமர் மோடி விமர்சனம். அதிக வாக்குகளுடைய பகுதிகள் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் சாடல். நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்ற சுஷீலா கார்கிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நேபாள மக்களின் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் உறுதி. பட்டாசுக்கு டெல்லியில் விதிக்கப்பட்ட தடையை ஏன் நாடு முழுவதும் நீட்டிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. பசுமை பட்டாசு தயாரிப்பு குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு. உலக நன்மைக்காக 1008 சிவாச்சாரியார்கள் ஒன்று கூடி திருவண்ணாமலையில் சிறப்பு சிவ பூஜை. திரளானோர் பங்கேற்று வழிபாடு. நம்முடைய நாட்டிலே இந்து சமயத்தினுடைய பிறப்பு என்பது நிறைவேறுவதற்கு தைரியம் மற்றும் துணிச்சலின் பூமி மணிப்பூர். மணிப்பூரில் 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி பேச்சு.